ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். 2 முக்கியமான விஷயத்த இல்ல 3 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், உக்ரைன்ல பயங்கரமான அடிய வந்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா ருத்ர தாண்டவத்த ஆடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து நார்த் கொரியன் ட்ரூப்ஸோட உக்ரைனுக்குள்ள ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. எங்கேயோ நடக்கிற போர் தானே, நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சீங்கன்னா அந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியை பத்தி நான் சொல்றேன். ஸ்வீடன் வந்து ரஷ்யா கூடயும் பார்டர்ல, உக்ரைன் கூடயும் பார்டர்ல, அது தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். ஆனா ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, உங்களை மாதிரி என்னை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க நாட்டு அரசாங்கமே கொடுத்திருக்காங்க. இந்த பேம்ப்ளெட்ல என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, பேம்ப்ளெட்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை போர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடன்ல இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் அவங்க நாட்டு அரசாங்கம் கொடுக்குறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஸ்வீடனுக்கும் பார்டரே கிடையாது. ஸ்வீடன் வந்து இதுல போர்ல இருக்கக்கூடிய 2 கண்ட்ரியோடையும் பார்டரே ஷேர் பண்ணாத ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரில வந்து மக்கள் கிட்ட ஒருவேளை போர் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸை இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு போர் வந்துச்சுன்னா நம்ம சரண்டர் ஆக மாட்டோங்கிறத வரைக்கும் அதுல போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 2 விஷயங்கள். ஒன்னு, உக்ரைன் வந்து மரணடி வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா பயங்கரமா, புட்டின் வந்து வேற லெவல்ல உக்ரைனை போட்டு அதை நசுக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீடன் மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு 2-3 கண்ட்ரி நடுவுல இருக்குதுன்னா கூட அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரி கூட பயந்துட்டு இருக்காங்க. ஒரு போர் இங்க வந்துருமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருக்காங்க. பயப்படுறாங்க, ரஷ்யாவை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்ல, போர் அவங்க வீட்டுக்கு வந்துருமாங்கிற ஒரு பதட்டத்துல இருக்காங்க. அண்ட் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ட்ரம்ப் பதவி இருக்கிறதும். இப்போ ஒரு வின்டர் சீசன் வருது தெரியுமா? ஜெனரலா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாக்குறவங்க எல்லாம் வின்டர் இஸ் கமிங்னு பேசுவாங்க. வின்டர்ல போர் நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வின்டர் சீசன்ல போர் நடத்திட்டு இருக்கிற நேரத்துல எந்த கண்ட்ரி வந்து அதிகமான ஆயுதங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்களோ அவங்க முன்னேறி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வின்டர் வருது. இந்த தடவை வின்டர் கூடவே வர்றது டொனால்டு ட்ரம்ப். நான் பதவியை எடுத்து 24 மணி நேரத்துல இந்த போரை நிறுத்தி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக ஆல்ரெடி ஆளெல்லாம் வந்து உட்கார வச்சுட்டாரு. சோ இப்போ ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து ட்ரம்ப் பதவியை எடுத்து 24 மணி நேரத்துல இந்த போர் வந்து எப்படியோ நிக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அது ஜனவரி 20 நடக்க போகுது. சோ அதுக்குள்ள எவ்வளவு தூரத்தை நம்மளால எடுக்க முடியுமோ எடுத்துருவோம்னு உக்ரைனும் ஆரம்பிச்சாங்க, ரஷ்யாவும் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச வேகத்திலேயே உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியல. ரஷ்யா நார்த் கொரியன் போர்சஸோட லிட்டரலா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யாக்காக உக்ரைனுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைனுக்குள்ள இறங்கி போய் அடிச்சிட்டு இருக்காங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அடிபட்டு இருக்குதுங்க. நான் சொன்னேன்ல, உக்ரைன்ல வந்து கம்ப்ளீட்டா பிளாக் அவுட்னு நிறைய இடங்கள்ல மெயின் சிட்டிஸ் வந்து பிளாக் அவுட்டா இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 24 ஹவர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 90 மிசைல்ஸ், 1-2 இல்ல 90 மிசைல்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து உக்ரைன் மேல தாக்குதலா ரஷ்யா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இட் இஸ் அ பேன் இந்தியா ஹிட்ங்கறாங்கல, அந்த மாதிரி ஒரு பேன் உக்ரைன் தாக்குதல் தான் வந்து இப்போ பேன் உக்ரைன் ஹிட் அது. சோ உக்ரைன் ஃபுல்லா இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலயுமே வந்து ரஷ்யா கண்டினியூஸா அடியை கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு வேகமா அடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ள பெரிய தாக்குதல் பண்ணாம இருந்தாங்க. பட் ரீசன்ட்டா இன்னொரு நாட்டில இருந்து வந்த தற்காப்புக்காக வந்த ஒரு பர்టిక్యులர் மிசைலை யூஸ் பண்ணி ரஷ்யாக்குள்ள அடிச்சாங்க. ரஷ்யா இருந்துகிட்டு, ஓ நீ படிச்சிட்டல, இனிமே நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள நார்த் கொரியன் சோல்ஜர்ஸோட சப்போர்ட்டோட உக்ரைனுக்குள்ள வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ரொம்ப வேகமா உள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் வந்து லாஸ்ட் உங்களோட போரோட கடைசி நாள் இந்த ஜெனரலா இந்த ரேஸ்லாம் ஓடுவாங்கல்ல, இந்த மாரத்தான் ஓடுறவங்க, ரொம்ப லாங் ரேஸ் ஓடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 100 மீட்டர்ஸ் இருக்கிறப்போ உயிரை கொடுத்து ஓடுவாங்க. ஏன்னா அந்த 100 மீட்டர்ஸ் வந்து ஒரு சேஞ்சை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் வரவங்கள செகண்ட் போக வைக்கும், செகண்ட் இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் வர வைக்கும். அந்த லாஸ்ட் 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த போர் வந்து அந்த லாஸ்ட் 100 மீட்டர்ஸ் எட்டியிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு டேட் என்ன? 29 நவம்பர். டிசம்பர் வரப்போகுது. இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசத்துல வந்து ட்ரம்ப் பதவிக்கு வந்துருவாரு. ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கெலாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து பொறுப்பா உட்கார வச்சிட்டாரு. மிஸ்டர் கெலாக் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உக்ரைனோட பிரச்சனை கூட எப்படி அமெரிக்கா ஹேண்டில் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், பைடனை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தர், பைடன் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தார். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, பதவிக்கு வந்த உடனே அமெரிக்கா வந்து எந்தெந்த ஆயுதங்களை வந்து உக்ரைன் கிட்ட கொடுத்துட்டு இருக்குமோ அதெல்லாம் நிறுத்திடணும். இப்ப ரஷ்யா வந்து என்ன சொல்றாங்க, மத்த கண்ட்ரீஸ் வந்து ஆயுதத்தெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் இவ்வளவு நாள் தாங்கி நிக்கிறதுக்கு காரணமே மத்த கண்ட்ரீஸ் கொடுக்கிற ஆயுதத்தை தான். ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே உக்ரைனுக்கு வந்து மத்த கண்ட்ரீஸ் ஆயுதங்களை கொடுக்க கூடாது. எதுக்கு கொடுக்க கூடாது? அப்ப ரஷ்யா கிட்ட இங்க பாரு, மத்த கண்ட்ரி எல்லாம் சப்போர்ட் பண்ணல, இப்போ வா பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவோம்னு சொல்றாங்க. வந்து ரஷ்யாவும் அப்போ ஒரு தார்மீக பொறுப்புல ரஷ்யா இருந்துகிட்டு, இல்ல நீ ஆயுதத்தை கொடுக்கலனால நான் உக்ரைன் பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கிற அளவுக்கு அடிப்பேன்னு சொல்ல முடியாது. சோ ரஷ்யா வந்து உட்காரணும்.
உட்காரணுமா. வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம், இப்போ என்னென்ன இடத்த நீ புடிச்சிருக்கியோ, அதெல்லாம் உன்னோடது. இப்போ இவங்க என்னென்ன இடம் இவங்களுக்கு உக்ரைன் கிட்ட இருக்கோ, அது அவங்களோடது. ஏன்னா, உக்ரைனுக்குள்ள ரஷ்யா நெறைய இடத்த புடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா, நெறைய புடிச்சிட்டாங்க. ஸ்கொயர்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து பயங்கரமா புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடம்லாம் புடிச்ச இடம்லாம் ரஷ்யாவுக்கு. மீதி இருக்கிற இடம்லாம் உக்ரைனுக்குன்னு இடத்த பிரிச்சு வச்சிருவோம். இப்போ வந்து சீஸ் ஃபயர். அப்போ வந்து 2 பேரும் சண்டை போடக்கூடாது இனிமே. இப்போ சுடுறதெல்லாம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீ எவ்வளோ தூரம் வந்திருக்கியோ அது உன்னோடதுப்பா. நீ எவ்வளோ தூரம் வந்திருக்கியோ அது உன்னோடதுப்பா. அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நார்த் கொரியா, சவுத் கொரியா பார்டர் மாதிரி. நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருவோம். அப்படிங்கிற ஒரு ஆங்கிள நோக்கி யுஎஸ் போகுது. ஸோ இப்போ இன்டைரக்ட்டா புட்டின் என்ன புரிஞ்சுப்பாரு? அப்போ ரஷ்யா வந்து ஜான்வரி 20 வரைக்கும் லிட்டரலா ட்ரம்ப் ப்ராமிஸ் பண்ணது நான் பதவிக்கு வந்து 24 மணி நேரத்துல போர் நிக்கும்னு. அப்போ அந்த ஜான்வரி 20ங்கிற ஒரு கட் ஆஃப் டேட்ட வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள நம்ம எவ்ளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுவோம். ஏன்னா, அவ்ளோ தூரம் வந்து நம்மளோடது நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ரஷ்யா வந்து ரீசென்ட் டைம்ல பயங்கரமா புஷ் பண்றாங்க. சும்மா சொல்லலங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரூப்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பயங்கரமா இவ்ளோ நாள் 3 வருஷமா போர் போயிட்டு இருக்குது. 3 வின்டர். இது 3வது வின்டர் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ். 2 வின்டர்ல இல்லாத அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய வின்டர்ல வந்து சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்காங்க வித் நார்த் கொரியன் சப்போர்ட். நான் ஆல்ரெடி இத உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நெறைய பேர் இது எவ்வளவு பெரிய விஷயம்னே ரியலைஸ் பண்ணாம இருக்கோம். நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கிற இதே நேரத்துல 2024ல நம்ம வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருக்கப்போ, நார்த் கொரியா உலகத்துல எல்லா கண்ட்ரியும் கொஞ்சம் ஓரமா வச்சிருந்த நார்த் கொரியா வந்து அவங்களோட சோல்ஜர்ஸ ரஷ்யாக்காக சண்டை போடுறதுக்கு உக்ரைனுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபவுண்ட் மொமெண்ட்னு யோசிச்சு பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரி உலகப் போர் அப்போ நடக்கும். உலகப் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர் அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒண்ணா இருப்பாங்க. இப்போ வந்து பிரிட்டனுக்கு ஒண்ணுனா அமெரிக்கா உள்ள வரும். இந்த மாதிரி மத்த கண்ட்ரீஸ்லாம் டாக் டீம் போட்டு சண்டை போட்டாங்க. இப்போ வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கா? ஆல்ரெடி வந்துடுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. பட் நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு அட்லீஸ்ட் நம்ம என்னைய பொறுத்த அளவுக்கு ஆரம்பிக்கல. பட் சொல்றவங்க இருக்காங்க. நம்ம விட்டுறலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். முட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஆரம்பிக்கல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ, ஆல்ரெடி ஆனா பார்த்தீங்கன்னா, டாக் டீம் போட்டுருக்காங்க. ரஷ்யா வந்து நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ கூப்ட்டு, என்கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் பத்தல, நீ உக்ரைனுக்குள்ள போய் அடின்னு சொல்லிட்டு அவங்களையும் உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு சிரியால இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வேற வந்து வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து உக்ரைன் அடிக்கிறதுக்கு 2 கண்ட்ரீஸ் கூட நின்னுட்டு இருக்காங்க. இதுல சைனீஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறாங்க. அது நம்மளுக்கு பெருசா போ வேணாம். இந்த சைடு உக்ரைனுக்கு இவ்ளோ நாள் சப்போர்ட்க்கு இருந்தது யுஎஸ், ஜெர்மனி, இந்த ஸ்வீடன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான். இப்போ அவங்கலாம் என்ன சொல்றாங்க? ட்ரம்ப் வந்தாச்சுன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அதனால தான் இந்த தடவ அமெரிக்கன் எலக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா, பைடன் என்னென்ன பண்ணாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான தாட் ப்ராசஸ் இருக்கிறவரு ட்ரம்ப். அண்ட் உலகத்துல என்ன பெரிய பஞ்சாயத்து நடந்தாலும் தர்மகர்த்தா வந்து நம்ம அமெரிக்கா தான். ஸோ அவங்க இவ்ளோ நாள் என்ன பண்ணாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போவாங்க. இவ்ளோ நாள் வந்து பைடன் இருக்கிற வரைக்கும் உக்ரைனுக்கு அன்லிமிட்டடா பண சப்ளையா இருக்கட்டும், ஆயுத சப்ளையா இருக்கட்டும் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ தட் உக்ரைன் வந்து தாக்கு பிடிச்சிட்டே இருந்தாங்க ரஷ்யாவுக்கு எதிரா. நான் சொன்ன மாதிரி இப்போ ரஷ்யா இப்போ ட்ரம்ப் வந்தோனே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? நீ புடிச்சடா உனக்கு, நீ புடிச்சா உனக்கு, அமைதியா இருங்கப்பா அப்படின்னு. ஏன் அவங்க அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா இதெல்லாம் குடுக்குற காசு யாரோடது? உக்ரைன் வந்து பாதுகாக்கணும்னு நாங்க குடுக்குற காசு வந்து யாரோட காசு? அமெரிக்க பொதுமக்களோட காசு. இன்னைக்கு எவனுக்குமே வேலை வாய்ப்பு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அமெரிக்கால வந்து எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு இருக்கான். நீ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அமெரிக்க மக்களோட டாக்ஸ் மணி எடுத்து நான் ஏன் இன்னொரு கண்ட்ரில இருக்கிற ஒரு போருக்கு குடுக்கணுங்கிற ஆங்கிள் வந்து ட்ரம்ப் பேசுறாரு. சோ இந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, இப்போ புட்டினுக்கு வந்து லாஸ்ட் 1.5 மந்த் இருக்குது. சோ ஹெவியா உள்ள புஷ் பண்ணிருக்காங்க. இந்த புஷ் வந்து இந்த ஸ்வீடன், அப்புறம் இதுக்கு இமிடியேட்டா பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ஃபின்லாந்து, ஈவன் கண்ட்ரீஸ் லைக் பெலாரஸ், ஈவன் ஜெர்மனி கூட வந்து பயங்கரமா நாங்க சப்மரன்லாம் வாங்க போறோம்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரி எதுவுமே வந்து ஃபின்லாந்து மட்டும் தான் பார்டர் ஷேர் பண்ணுது, பெலாரஸ் ஷேர் பண்ணுது. பட் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், டேனிஷ் பீப்புள் வேற நிறைய பதறாங்கன்னு நம்மளால சில நியூஸ் பார்க்க முடியுது. போலாந்து பயங்கரமா வந்து சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ் பதறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த அளவுக்கு ரஷ்யா வந்து உக்ரைன்ல இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னா உக்ரைனோட நிறுத்த மாட்டாங்க. சில ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னைக்கு நீங்க நியூஸ்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த நேட்டோல இருக்கிற நேட்டோங்கிற ஒரு அமைப்புல தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்க. இந்த நேட்டோல அமைப்புல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ் என்ன நம்புறாங்கன்னா, இந்த டிகேட் முடியறதுக்குள்ள which is 2024ல இருக்கும் கரெக்ட்டா 2030க்குள்ள ரஷ்யா வந்து இன்னும் உள்ளுக்குள்ள தள்ளிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உக்ரைன் வந்து சும்மா இருந்த ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி அவங்க இப்ப புடிக்கிறாங்க. அடுத்து வந்து போலாண்ட புடிப்பாங்க. ஒரு பெலாரஸ் அவங்க கூட சேர்ந்துப்பாங்க. லாட்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா, ஃபின்லாந்து, ஸ்வீடன் இவங்க கிட்டலாம் ரஷ்யா வந்து அந்த இடத்தெல்லாம் புடிச்சிடுவாங்க. ஏன்னா நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது. சோ இத நோக்கி போகும்னு அவங்க பதறாங்க. சோ இந்த பதட்டத்துக்காக தான் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒருவேளை போர் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த நோட்டீஸ் வந்து கடைசியா ஸ்வீடன்ல கொடுக்கப்பட்டது வந்து பனிப்போர் அப்போ, கோல்டு வார் அப்போ வந்து என்னானாலும் சரண்டர் ஆயிட மாட்டோம். இங்க இருக்கிற ராஜா
ரஷ்யாவே வந்து சொன்னா கூட நாங்க சரண்டர் ஆக மாட்டோம்னு இருந்த ஒரு நோட்டீஸ் வந்து 1980s நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட குடுக்குறது, யூரோப் வந்து கியரிங் அப் ஃபார் அ போர். ஒரு ஒரு மிகப்பெரிய போருக்கு வந்து மொத்த யூரோப்பே கியர் அப் ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு டிஸ்கஷன ஆன்லைன்ல கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ ஓவரால் சினாரியோ என்ன? இப்போ என்ன அக்ரஷன் ஏன் ரஷ்யா இவ்ளோ புஷ் பண்றாங்க? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீடைல்டா சொல்லியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் வந்த உடனே இந்த போர் உண்மையிலே 24 மணி நேரத்தில ட்ரம்ப்னால நிறுத்தி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் அத ஒரு போல் ப்ராமிஸா வச்சுட்டு வராரு. இத வந்து அமெரிக்க மக்களுக்கு வாக்குறுதியா குடுத்து, உங்க பணம் வந்து உக்ரைனுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி, பதவி ஏற்று உள்ள வந்து உட்காரக்கூடிய 24 மணி நேரத்தில இந்த போர ட்ரம்ப்னால நிறுத்தி வைக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோ அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேள இது எப்பவுமே கேட்கிற ஒரு கொஸ்டின் தான். பட் ஒருவேள இந்தியா யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். நீங்க என்னை பெர்சனலா ஃபாலோ பண்ணணும். வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நீங்க சஜெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் எனக்கு ஸ்வீடன்ல இருந்து மெசேஜ் பண்ணாங்க. வந்து இந்த பேம்ப்ளெட்ட பத்தி பேசுன்னுலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எனக்கு உங்க ஊர்ல நடக்கிற விஷயங்கள் ஒரு ஏதாவது ஒரு டாபிக் நீங்க இன்ட்ரஸ்டிங்கா Instagramல பார்க்கிறத ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மதன் கௌரின்னு சொல்லி Instagramல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த நியூஸ் வந்தீங்கனாலும் எனக்கு ஷேர் போட்டு விடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நீங்க என்னை பத்தி பெர்சனலாவும் தெரிஞ்சுக்கணும். மதன் யாரு? இவ்ளோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சாலும் Instagramல இருக்கிற அந்த வெரிஃபைட் ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணுங்க. I'll see you tomorrow. Until then, bye மதன் கௌரி signing off here. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யூரோப்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஃபன்னா இருக்கும். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.